அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அன்புமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதர சகோதரிகளே. ஐஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவித்தார்கள். அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ரமலானின் கடைசி 10 நாட்கள் வந்துவிட்டால், இரவை வணக்கத்தால் உயிர்ப்பிப்பார்கள். அஹ்யல் லைலா, தன் குடும்பத்தாரை எழுப்பி விடுவார்கள். வ ஐகத அஹ்லஹு, வணக்கத்தில் தீவிரமாக ஈடுபடுவார்கள். வ ஜத்தா, மேலும் தமது இடுப்பு துணியை இறுக கட்டிக் கொள்வார்கள். வ சத்தல் மிசரா, அதாவது மனைவியருடன் உறவு கொள்வதை தவிர்த்து வணக்கத்தில் முழுமையாக ஈடுபடுவார்கள். அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் அறிவிக்கும் இந்த செய்தி, ரமலான் மாதத்தின் இறுதி 10 நாட்களை நபிகளார் எவ்வாறு கழித்தார்கள் என்பதை தெளிவாக விளக்குகிறது. ரமலானின் கடைசி 10 நாட்கள் தொடங்கிவிட்டால், நபி அவர்கள் தமது இரவுகளை வணக்கங்களால் உயிர்ப்பிப்பார்கள். இதன் பொருள், அந்த புனிதமான இரவுகளின் தூக்கத்தை குறைத்துக் கொண்டு நீண்ட நேரம் நின்று தொழும் கியாயுல் லைல் தொழுகை, திக்ருகள், துஆக்கள் மற்றும் குர்ஆன் ஓதுதல் போன்றவற்றில் முழுமையாக தங்களை ஈடுபடுத்திக் கொள்வார்கள் என்பதுதான். ஒரு மௌனமான இரவை இறை வணக்கத்தின் மூலம் உயிர்ப்புள்ளதாக மாற்றுவதை புரிந்து கொள்ளலாம். தாம் மட்டும் இந்த நன்மைகளை பெறாமல், தமது குடும்பத்தாரும் அதை பெற வேண்டும் என்ற உயரிய நோக்கத்தில் அவர்களையும் தூக்கத்திலிருந்து எழுப்பி வணக்கத்தில் ஈடுபடச் செய்வார்கள். ஒரு சிறந்த குடும்பத் தலைவராக தனது குடும்பத்தினரை இறைப்பாதையில் வழி நடத்துவதில் நபி அவர்கள் காட்டிய அக்கறையை இது பிரதிபலிக்கின்றது. இது வீட்டில் உள்ள அனைவரும் இணைந்து ஒரு நன்மையான சூழலை உருவாக்குவதை நாம் பார்க்கலாம். மேலும் இந்த நாட்களில் நபி அவர்கள் தமது இடுப்பு துணியை இறுக கட்டிக் கொள்வார்கள் என்ற வாசகம் மிக முக்கியமான பொருளை கொண்டது. இது வணக்கத்திற்காக தங்களை முழுமையாக தயார் செய்து கொள்வதையும், இல்லற தொடர்பை தவிர்த்துவிட்டு இறை நெருக்கத்திற்காக தனித்திருப்பதையும் குறைக்கிறது. இக்காலகட்டத்தில் உலக ஆதாய தொடர்புகளை குறைத்துக்கொண்டு முழு நேரத்தை இறைவனுக்காகவே அர்ப்பணிக்கும் இஸ்திகா போன்ற வணக்க வழிபாடுகளில் ஈடுபடுத்திக் கொண்டார்கள். இந்த ஹதீஸின் மூலம் நாம் உணரும் மிக முக்கியமான உண்மை, ரமலானின் இறுதி 10 நாட்களில் மறைந்துள்ள லைலத்துல் கத்ர் என்னும் மகத்தான இரவை தேடுவதும், அதை அடைவதற்காக தீவிரமாக செயல்படுவதும் இது இறை நம்பிக்கையாளரின் கடமையாகும். உலக இன்பங்களை விட இறை நெருக்கமே மேலானது என்பதையும், காலத்தின் மதிப்பை உணர்ந்து இறைவனை நெருங்குவதற்கான வாய்ப்புகள் அமையும் போது அதை சற்று வீணாக்காமல் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும் என்பதையுமே இந்த ஹதீஸ் நமக்கு விரிவாக போதிக்கின்றது. இந்த ரமலானின் கடைசி 10 நாட்களில் லைலத்துல் கத்ர் என்னும் மகத்தான பாக்கியத்தை அடைந்து கொள்ளும் நன்மக்களாக அல்லாஹு நம்மையும் நம் குடும்பத்தாரையும் ஆக்கி அருள் புரிவானாக. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.